அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இதை யார் தொடங்கினாங்க, இதில் என்னென்ன மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த பைக்கை டெவலப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் சேர்ந்தவர் தான். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ எல்லோரும் ஆல்டர்னேட்டாக போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பைக்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எல்லோரும் போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நபர், அவருடைய பேர் பார்த்திங்கன்னா மோகன்ராஜ் ராமசாமி அப்படின்றவர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்லா அப்படின்ற கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது இல்லையா, எலான் மஸ்க், அவருடைய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸ் எம்ப்ளாயி. இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் கலிஃபோர்னியாவில் இருந்திருக்காரு. இப்போ இவர் அவருடைய சொந்த நாட்டுக்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிளான்ட் வச்சுருக்காரு. அந்த பிளான்ட்டில் இப்போ இவர் மேனுஃபேக்சரிங், இந்த எலக்ட்ரிக் பைக்ஸோட மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பைக்கோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரணா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியோட பேர். இது உங்களுடைய மோட்டார்ஸ் அதாவது உங்களோட கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SVM அப்படின்றத அதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த பர்டிகுலர் பைக் நான் சொன்ன மாதிரி இது பேர் பார்த்திங்கன்னா ப்ரணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடல் அப்படின்றத சொல்ல முடியும். முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லலாம். நான் பர்சனலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ரொம்பவே பிடிக்கும். இந்த எலக்ட்ரிக் பைக் நான் பார்க்கும்போது ரொம்பவே வியந்துட்டேன். இந்த ப்ரணா அப்படின்ற எலக்ட்ரிக் பைக்கில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரணா அப்படின்ற எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட சிசி பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 சிசி வரையும் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லித்தியம் பேட்டரியோட மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 35 நியூட்டன் மீட்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரியாக தான் தெரியுது. ஸோ லாங் ரைடு போகிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ப்ரணா அப்படின்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராண்ட், மூன்றாவது பார்த்தீங்கன்னா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ஸாக இந்த பைக் பிரிச்சிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு இந்த பைக்ஸ் அதுக்கேற்ற உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 60, அதாவது 0லேருந்து 60 போகிறதுக்கு மினிமம் 4 செகண்டுக்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இந்த பர்டிகுலர் பைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 3 வண்டிகள், இந்த ப்ரணாலே இந்த 3 டிஃப்ரெண்ட் வண்டிகளுக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் அப்படின்றத பார்ப்போம். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராண்டுக்கும் இந்த எலைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சார்ஜில் மேக்ஸிமம் 225லேருந்து 250 கிலோமீட்டர் வரையும் ஒரு சார்ஜில் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் அப்படின்ற மாடல் பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர் வரையும் போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிங்கிள் சார்ஜில். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு மோடு ரிவர்ஸ் மோடும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காலை வச்சுலாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரிவர்ஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸ் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிட்டி மோடு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகிறதுக்கு அது ஒரு மோடு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பைக்கில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது அந்த கண்ட்ரோல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த வண்டியை அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 யூனிட்ஸை செல் பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட பிளான் போயிட்டுருக்கு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் யூனிட்ஸ் இன்னும் நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம், இன்னும் ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ரணாவுடைய மோஸ்ட் பார்ட்ஸ் அசம்பிள்டு பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு மட்டுமே. கிட்டத்தட்ட 70% அந்த பைக்கோட அசம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. மிச்சம் 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ஆகட்டும், மைசூர், ஆந்திரா இந்த சைடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அவுட்லெட்ஸ் இந்த பர்டிகுலர் பைக்கு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்காங்க செல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரணா அப்படின்ற வண்டிக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் ஏன் கவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பட்டது. நம்மளோட கோயம்புத்தூர்காரராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு லான்ச்சாக இந்த பர்டிகுலர் எலக்ட்ரிக் பைக் இருந்தது. எல்லோரும் ஆல்டர்னேட்டாக நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பெட்ரோல் விலை அப்படின்றது ரொம்ப எகிரிட்டு போயிடும். ஸோ அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸு இந்த எலக்ட்ரிக் பைக்ஸை தான் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்றனால இது ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சார்ஜிங் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய
சார்ஜரே வந்து இதில் போடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறதாகவும், இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறதாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. அதே மாதிரி இந்த பைக்கோட அம்சங்கள் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த பிரணா அப்படின்ற வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.